அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பிரான்ஸில் இருந்து கதைக்கிறோம். என்னென்னு சொல்லிச்சுனால் அர்ஜென்டினான்ற இடத்துல பிரசித்தி பெற்ற ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. அங்கே ஆண்டவருடைய மேலாடை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த கோடி மக்களில் எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனால் எங்களுக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். முதல்ல ஆண்டவருக்கு கோடி நன்றிகள். முக்கியமாக இந்த பிரான்ஸ் நாட்டில் வசிக்கின்ற மக்கள் அந்த தேவாலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் போகிறார்கள். அந்த தேவாலயத்துக்கு போகிறதுக்கு பயம் அச்சப்படுகிறவர்கள். நாங்கள் இன்று அந்த தேவாலயத்திற்கு போய் ஆண்டவரை தரிசித்து நாங்கள் என்னென்னு சொல்லிச்சுனால் ஒரு பயமுமே இல்லை. பிரான்ஸ் இராணுவமும் போலீஸ் படையும் அங்கே பயங்கர பாதுகாப்பு வலயமாக அந்த தேவாலயத்தை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இவ்வளவு பாதுகாப்பாக போகிறோமோ அவ்வளவு பாதுகாப்பாக நாங்கள் வீடு திரும்புவதற்கு அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள். எனவே ஒருத்தருமே பயப்பட தேவையில்லை. உண்மையிலேயே இந்த பாக்கியத்தை தயவு செய்து தவற விடாதீர்கள். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் என்ன காரணம் என்று சொல்லிச்சினால் ஆண்டவரை நாங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனி கிடைக்குமோன்றது எங்களுக்கு தெரியாது. இந்த மாதம் 5ஆம் மாதம் 11ஆம் தேதி 12 மணியோட அந்த நிகழ்வு அவியல் நிறைவு செய்ததாக சொல்லியிருக்கிறோம். அதாவது இந்த மாதம் 11ஆம் தேதி 12 மணியோட அந்த இனி அவர்கள் திருப்பி 50 வருடத்துக்கு பிறகுதான் அதை மக்கள் பார்வைக்கு வைப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே சந்தர்ப்பம் இருக்கிற நீங்கள் நேரத்தை ஒதுக்கியாவது நீங்கள் அந்த தேவாலயத்திற்கு சென்று ஆண்டவரை பார்த்து வருவது மிகவும் நல்ல விடயம். உண்மையிலேயே எனக்கு நல்ல மன ஆறுதலாக இருக்கிறது. நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல கடவுள் எனக்கு இந்த வயசில் இப்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். உண்மையிலேயே கோடி நன்றி ஆண்டவருக்கு. எனக்கு நல்ல மனநிம்மதியாக இருக்குது. நாங்கள் எப்படி அந்த தேவாலயத்திற்கு போனோமோ அதே மாதிரி நாங்கள் பாதுகாப்போட வீடு சேருவதற்கு இந்த நாட்டின் அரசு எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை அந்த தேவாலயத்தில் வழங்கி இருக்கிறோம். எனவே போகிறதுக்கு பயப்படுகிறவர்கள் அச்சப்படுகிறவர்கள் எந்தவித அச்சங்களுமின்றி நீங்கள் தைரியமாக அந்த தேவாலயத்துக்கு போய் பார்க்கலாம். உண்மையிலேயே நான் ஒரு அற்புதம் கண்ட மாதிரி தான் என்னுடைய உள்ளம் சொல்லுது. ஏனென்றால் உண்மையிலேயே அந்த தேவாலயத்துக்கு போகைக்கு எங்களுக்கு எங்களை அறியாமலே ஆண்டவரே என்று இந்த கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணிச்சுது. உண்மையிலேயே ஒரு மனுஷருக்கு இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் அந்த தேவாலயத்திற்கு போய் வந்த பிறகு உண்மையாக எனக்கு இந்த மனதில் அவ்வளோ ஒரு ஆறுதலும் அவ்வளோ ஒரு நிம்மதியும் எனக்கு கிடைச்சதாக நான் உணர்றேன். உண்மையிலேயே ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லை என்று சொல்லுவேன். நான் உண்மையிலேயே சரியான நம்பிக்கை எனக்கு ஜீசஸ் மேலே. உண்மையிலேயே தவற விடாதீங்க இந்த சந்தர்ப்பத்தை. இனி 50 வருடங்களுக்கு பிறகு தான் அதை மக்கள் பார்வைக்கு வைப்பினோம். அது எந்த சேர்ச்சில் வைக்கணும்ன்றது கூட தெரியாது. உண்மை நாங்கள் வீடியோ எங்களுக்கும் நாங்களும் ஃபோனில் தான் வீடியோ பார்த்து நாங்கள் போய் சர்ச் பண்ணி போய் கண்டுபிடிச்சு இன்றைக்கு நாங்கள் அந்த உண்மையாக அந்த அற்புதத்தை கண்ட நாங்கள் இதுக்காக வேண்டியாவது நேரத்தை ஒதுக்கி உண்மையிலேயே இந்த நாட்டில் நேரம் ஒதுக்குறன்றது மிக கடினம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற அதாவது பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் பார்க்க விரும்பினால் உண்மையிலேயே பார்க்க விரும்பினால்ன்றதை விட பார்க்க போங்கோண்டு தான் சொல்லணும். உண்மையாக அவ்வளோ ஒரு மன ஆறுதலாயும் நல்ல அமைதியாயும் இருக்குது. நல்ல சந்தோஷமாக இருக்குது. போய் பாருங்கோ.